வேக்சின் போடுறதுனால தான் பல பேர் இறந்தாங்க. கொரோனா வேக்சின் போட்டதுனால பல பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இன்னும் எத்தனை தலைகள் உருள போகுதுன்னு தெரியல. Sims Hello Doctor and Grand Royal Tours presents Vihanu's Health and Wellness Conclave 2025, powered by Chennai Samartha Aviation Nursing Hotel Management, Manju Groups, Sri Lalitambikai Medical College and Hospital, Lakshmi Ceramics, Venue Partner Holiday Inn. இப்போ முதல்ல ஒருத்தவங்க இறக்குறாங்க. இந்த உலகத்துல முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காஸ் ஹார்ட் அட்டாக். 2030ல COPD will be the first leading cause of death. எத்தனை பேர் டெய்லி நைட் நான் கரெக்டா 10 மணிக்கு தூங்கிடுவேன்? கையை தூக்குங்க. உண்மையா சொல்லுங்க. ஒருத்தர் தான் இருக்காங்க. கரெக்டா ஒரு நாளைக்கு 10 மணி ஆயிடும் சார், ஒரு நாளைக்கு 12 மணி ஆயிடும் சார், சில நேரத்துல 1 மணி ஆயிடும் சார். கையை தூக்குங்க. வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் ஒபிசிட்டி. 12 மணிக்கு நைட்டு அர்பன் ஸ்கொயர் போரா ஃபுட் ஸ்ட்ரீட், அங்க பல குழந்தைகள் பாத்திருக்கீங்களா இல்லையா? 12 மணிக்கு சண்டை போடுறாங்க, டாடி எனக்கு அந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி மெடிக்கல் ஆங்கிள் HMG கோய ரிடக்டேஸ்னு ஒரு என்சைம் இருக்கு. அந்த என்சைமோட வேலை என்ன சாப்பிட்டாலும் அதை கொலஸ்ட்ராலா மாத்துறது தான் அந்த என்சைமோட வேலை. அது நைட் ஆக்டிவிட்டியில அதிகமா இருக்கும். அப்ப நைட் டைம்ல நீ சாப்பிடுற ஃபுட்டும் தப்பான ஃபுட்டு, அப்புறம் கொலஸ்ட்ரால் கன்வர்ஷன் அதிகமாகும் போது வெயிட் கெயின் ஆகுமா ஆகாதா? அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு ஒரு நோய் இருக்கு, கொரட்ட நோய். இப்ப வெயிட் இப்ப நான் இப்படி இருக்கேன், இப்ப எக்ஸாம்பிள் ஒரு 10 கிலோ எனக்கு எக்ஸ்ட்ரா இங்க வச்சுட்டாங்க, 10 kg. அப்ப படுத்து தூங்கும் போது 10 கிலோ இங்க அப்படியே பிடிச்சா அழுத்துது. இப்ப நார்மலா நான் மூச்சு இழுத்து விடுறேன், கரெக்டா? இப்ப 10 கிலோ இங்க வச்சுட்டாங்க, ஆகுமா ஆகாதா? அப்ப லங்ஸுக்கு போற ஆக்சிஜன் என்ன ஆகுது? கம்மி ஆகுது. அப்ப பிளட்ல கலக்கிற ஆக்சிஜன் என்ன ஆகுது? கம்மி ஆகுது. அப்ப மூளைக்கு போற ஆக்சிஜன் என்ன ஆகுது? கம்மி ஆகுது. நைட்டு ஃபுல்லா கம்மி ஆக்சிஜனோட மூளைக்கு போவாம தூங்கிட்டு இருக்கான். மறுநாள் காலையில எந்திரிச்சு அவன் ஃப்ரெஷ்ஷா இருப்பான்னு நினைக்கிறீங்க? Vihanu's Health and Wellness Conclave 2025, title sponsor Sims Hello Doctor, Grand Royal Tours, powered by Chennai Samartha Aviation Nursing Hotel Management, Manju Groups, Sri Lalitambikai Medical College and Hospital, Lakshmi Ceramics, Venue Partner Holiday Inn. ஸோ தமிழகத்தோட முன்னணி நுரையீரல் நிபுணர் டாக்டர் சபரி அவர்களை மேடை கலைக்கிறதுல விஹைனூட்ஸ் பெருமை கொள்கிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சபரி. ஹாய் சார். ஹாய். இப்போ லங்ஸ் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சோம்னாலே ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். கொரோனாக்கு முன்னாடி, கொரோனாக்கு பின்னாடி. அக்ரி பண்றீங்களா இல்லையா? நிறைய பேர் இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் இந்த லங்ஸ் ப்ராப்ளம்னாலே நிறைய பேர் என்னன்னு நிறைய தேடி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா கொரோனான்றது நாட்டையே உழுக்குன ஒரு முக்கியமான ஒரு வைரஸ், உலகத்தையே உழுக்குன ஒரு முக்கியமான வைரஸ். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா கொரோனா தான் அதுக்கு தொடக்கமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 1914 to 1918 முதல் உலக போர் நடந்ததுல, அந்த 1918ல முக்கியமான ஒரு வைரஸ் அவுட் பிரேக் ஆச்சு. அந்த வைரஸ் பேர் தான் என்னது? இன்ஃப்ளூயன்சா வைரஸ். கோவிட் கிடையாது, அது ஃப்ளூ வைரஸ். ஓகேவா? கோவிட்ன்றா இல்ல, ஃப்ளூ வைரஸ். அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூல கிட்டத்தட்ட 50 மில்லியன் பீப்புள் இறந்தாங்க. 1 மில்லியன்னா 10 லட்சம். அப்ப 50 மில்லியன்னா யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 5 கோடி பேர் உலகம் முழுக்க இறந்தாங்க. எதனால? அந்த 1918ல வந்த ஃப்ளூனால. அப்போ இந்த வைரஸ் மற்றும் கொரோனா இந்த மாதிரியான எனி கிருமிகள் நம்மலாம் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு பல மில்லியன்ஸ் இயர்ஸுக்கு முன்னாடி அவங்க இங்க இருந்துகிட்டு இருக்காங்க. புரியுதா நான் சொல்றது? நம்மளாம் தான் ஜெனட்டிக்ஸ்க்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் புதுசா வந்த ஒரு என்ன சொல்றது நியூ ஸ்பீஷிஸ் தானே தவிர கிருமிகள் ஆதி காலத்துல இருந்து இங்க இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அதோட சர்வைவலுக்காக இட் மியூட்டேட்ஸ் இட் செல்ஃப். Are you understanding? It mutates itself and try to come. பட் ஆனால் நம்மளோட பிரெயின் ரொம்ப ஆக்டிவா வேலை செய்யறதுனால அதை முந்தி அடிக்கிறோம். இந்த கொரோனா அப்ப நிறைய சர்ச்சை பேச்செல்லாம் நிறைய கேள்விப்பட்டீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? இந்த வேக்சின் போடுறதுனால தான் பல பேர் இறந்தாங்க. அக்ரி பண்றீங்களா இல்லையா? கொரோனா வேக்சின் போட்டு விட்டாங்க, கொரோனா வேக்சின் போட்டதுனால பல பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நடிகர் விவேக் இறந்தது காரணமே அதுதான், அப்படி இப்படின்னு கிளப்புனாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கொரோனால நம்ம ஆல்பா வேரியன்ட், பீட்டா வேவ், அதுக்கப்புறம் காமா, ஒமிக்ரான் இந்த மாதிரிலாம் வந்தது. கேள்விப்பட்டீங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேவ்ஸ்ல வந்தது. பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் வரும்போது நம்ம இங்க எந்த ஹாஸ்பிட்டல்லையும் இடம் கிடையாது. அக்ரி பண்றீங்களா இல்லையா? லைன்ல ஆம்புலன்ஸ் நிக்குது, எந்த ஹாஸ்பிட்டல் போன் பண்ணா பெட் இல்ல, ஏகப்பட்ட பேர் வீட்லயே இறந்தாங்க, ஏகப்பட்ட பேர் ஆம்புலன்ஸ்லயே இறந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. அப்போ அதுக்கப்புறம் ஆமிக்ரான் ஒன்று வந்தது. அதுக்கு என்ன நம்ம பெரிய ஹைப் கொடுத்தாங்க இந்த WHO பாத்தீங்கன்னா, ஆமிக்ரான் இதுக்கு முன்னாடி அந்த பீட்டா வேரியண்டோட 10 மடங்கு இன்னும் டேஞ்சரஸ், பயங்கரமான இன்னும் மியூட்டேட்டட் ஃபார்ம், இன்னும் எத்தனை தலைகள் உருள போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஹைப் கொடுத்தாங்க. ஆனா இந்த ஆமிக்ரான் பாத்தீங்கன்னா பல உயிர்களை வாங்க முடியல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் வேரியண்ட்டுக்கும் இந்த ஆமிக்ரானுக்கும் நடுவுல ஒரு முக்கியமான கதாநாயகன் இருந்தாரு. there was a big hero in between that. யார் அந்த ஹீரோ? யாரு? சபரியா? சத்தியமா கிடையாது. யாரு? தடுப்பூசி, வேக்சினேஷன். புரியுதா நான் சொல்றது? அப்ப இந்த வேக்சின் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்தியா
நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணும். ஃபுல் இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா கோவேக்சின், கோவிஷீல்டு எல்லாருக்கும் இலவசமா போட்டாங்களா இல்லையா? எவ்ரிபடி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அக்ராஸ் த கண்ட்ரி போட்டாங்க. போடும் போது பாத்தீங்கன்னா இந்த கோவிட் வேக்சின் போட்டதுக்கு அதுக்கப்புறம் வர அந்த ஆமிக்ரான்னால பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்த முடியல. நான் சொல்றது புரியுதா? அப்போ வேக்சினேஷன்ன்றது ஒரு வரப்பிரசாதம். புரியுதா நான் சொல்றது? தடுப்பூசின்றது ஒரு வரப்பிரசாதம். தடுப்பூசி பார்த்து சைடு எஃபெக்ட், தடுப்பூசினால ஹார்ட் அட்டாக், இதெல்லாம் வந்து நம்ம முறியடிக்கணும். அது வந்து இல்லை. இப்போ இதே மாதிரி ஒரு தடுப்பூசி அன்னைக்கு 1918 இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்க, 5 கோடி பேர் இறந்துருப்பாங்களா? மாட்டாங்க. புரியுதா? அப்ப கால மாற்றத்துல அறிவியல் இன்க்ரீஸ் ஆக வேக்சின்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இந்தியால போலியோன்ற நோய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போலியோ எராடிகேட் ஆனது எப்படி? போலியோ சொட்டு மருந்துனால. அது என்னது? வேக்சினேஷன். புரியுதா? அப்ப இந்த வேக்சின் என்ற கான்செப்டை நம்ம கண்டிப்பா வந்துட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு பாசிட்டிவா தான் கொண்டு போகணுமே தவிர நெகட்டிவா கொண்டு போக கூடாது. அதே மாதிரி தடுப்பூசினா குழந்தைங்களுக்கு தான் போடணும். எத்தனை பேர் கையை தூக்குங்க? தடுப்பூசி எல்லாருக்குமே போடலாம், கையை தூக்குங்க. வெரி குட், ஐ லைக் திஸ். ஓகே, இந்த கான்செப்டை திருப்பி நம்ம பப்ளிக் கிட்ட போய் கொண்டு போய் சொல்லணும். புரியுதா? எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அவரோட தாத்தா கிட்ட சொல்றேன், ஐயா நீங்க வந்து தடுப்பூசி போட வேண்டியது இருக்கு. என்னது குழந்தைக்கு தானே போடுவாங்க, என்ன எனக்குலாம் சொல்றீங்க? அந்த தாத்தா சொல்றாரு, நான் அப்ப காமெடி பண்ணிட்டு இருக்கேன். பாட்டிங்க இதே மாதிரி. புரியுதா? சோ அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா குழந்தை பிறந்தோட போடுறது தான் தடுப்பூசி. அப்படி கிடையாது. வயதான போது உங்களோட எதிர்ப்பு சக்தி கம்மியாகுதா இல்லையா? your immunity goes down when you are increasing in age. அப்படின்னும் போது தடுப்பூசி எல்லா டைம்லயும் தேவைப்படுது. புரியுதா நான் சொல்றது? அப்ப அடல்ட் வேக்சினேஷன் தனி ப்ரோக்ராமே இருக்கு. அப்ப அந்த அடல்ட் வேக்சினேஷன்ல முக்கியமான வேக்சின் வந்து பாத்தீங்கன்னா நிமோனியா வேக்சின், அதே மாதிரி இந்த ஃப்ளூன்னு சொல்லக்கூடிய பன்னிக்காய்ச்சல் வேக்சின், இது எல்லாமே வந்து அடல்ட் வேக்சினேஷனுக்கு கொடுக்கணும்ன்றத நம்ம வந்து யாரும் மறுக்க முடியாது. எத்தனை பேர் இங்க ஃபாரின் போயிருக்கீங்க? போயிருக்க டூரிசமாவா இல்லைன்னா வந்துட்டு ஸ்டடிங் அப்ராட்? விச் கண்ட்ரி? UAE. வெரி குட், யூ வென்ட் டு UAE. Did they do any medical examination for you or not? They did. Did they take a chest x-ray or not? They did. இப்போ பாருங்க, ஒரு ஃபாரின்ல போய் நீங்க படிக்க போற இல்ல ஒரு வேலைக்கு போறேன்னா நம்ம இந்தியால இருந்து வரோம் அப்படின்னாலே கண்டிப்பா நுரையீரல் எக்ஸ்ரே எடுக்கப்படுது. ஏன் ஏன் சொல்லுங்கப்பா? கண்ணை மூடிட்டு சொல்லணும். டிபி. என்னது? டிபி, காச நோய். கேள்விப்பட்டிருக்கீங்களா? டியூபர்குலோசிஸ். இந்தியா இஸ் a world capital for tuberculosis. புரியுதா? நம்மள UAE, UK, US எங்க போனாலும் இந்தியால இருந்து வரீங்களா அப்படின்னு டக்குன்னு பார்த்துட்டு உடனே எக்ஸ்ரே செக் பண்ணிட்டு ஏதாவது நுரையீரல தழும்பு இருக்கான்னு பாரு, ஏதாவது வந்து நுரையீரல்ல வந்து ஏகப்பட்ட பேர் டெய்லி நான் கிளினிக்ல வந்து ஒரு 30 பேர் 40 பேர் டெய்லி வராங்கன்னா அதுல 3-4 பேர் சார் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சார், எனக்கு ஃபிட்னஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க சார். அவனுக்கு எப்பயோ டிபி வந்திருக்கும். ஆனா அந்த டிபியோட தாக்குதல்னால நுரையீரல்ல கொஞ்சம் சின்ன ஸ்கார் இருக்கும். அந்த ஸ்காருக்காகவும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நான் சொல்றது புரியுதா? அப்ப இந்தியான்றது வந்து ஒரு டியூபர்குலோசிஸ் கேபிட்டல்ன்றதை யாரும் மறக்க கூடாது. புரியுதா? ஏன் சார் இந்தியால டிபி இவ்வளவு காமன், ஏன் வந்து ஃபாரின் நாட்டுல எல்லாம் இல்ல அப்படின்னும் போது இந்தியா அந்த மாதிரி எதுமா வேர்ல்டுலயே வந்துட்டு ரொம்ப லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் கொண்ட நாடு யாரு? இந்தியா. புரியுதா? ஒரு வீட்டுல ஒரு 110 ஸ்கொயர் ஃபீட்ல 2 பேர் தான் இருக்கணும்னுவாங்க. நம்ம ஸ்லம் போர்ட்ல போய் பாருங்க, ஒரு 110 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு குடும்பமே வாழும். கரெக்டா? அப்போ ஓவர் கிரவுடிங், ஓவர் பாப்புலேஷன். கிளியர்? ஒன்னு. ரெண்டாவது நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ். எல்லாருமே நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நிறைய பேர் வந்து ஒரு வேளை உணவு 2 வேளை உணவு தான் இருக்காங்க. அப்ப அவங்க எதிர்ப்பு சக்தி என்ன ஆகுது? குறையுது. அப்ப இந்த எதிர்ப்பு சக்தி குறைவு பிளஸ் ஓவர் கிரவுடிங் தான் இந்த டிவிக்கு ஃபேவரான ஒரு முக்கியமான விஷயம். அப்ப டிவி ஏன் அமெரிக்கால பரவல, ஏன் இந்த யூஎஸ்ல பரவல, ஏன் யூகேல பரவல, ஏன் இந்தியால பரவுதுன்னா இந்தியாவோட கண்டிஷன் அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? அதனால இந்தியால ஈஸியா பரவுது. அதனால தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாரத பிரதமர் வந்து 2030 WHO சவால் விட்டு வந்திருக்காரு. WHO ஃபுல் ஃபார்ம் என்ன? வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கிட்ட சவால் விட்டு வந்திருக்காரு. 2030 के पहले இந்தியா டிபி ஃப்ரீ ஹோ ஜாயேகா அப்படின்ட்டாரு. புரியுதா சொல்றது? 2030க்குள்ள இந்தியா வந்து டிபி ஃப்ரீன்னு ஆகும், இது எங்களோட சவால் அப்படின்னு இருக்காங்க. ஆனா அப்படி அது சாத்தியமானு கேட்டீங்கன்னா வந்து கண்டிப்பா ஒரு பெரிய சவால். என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டம். ஆனா அதுக்கான நடவடிக்கைகளை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தீவிரப்படுத்திருக்காங்க. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே மருந்து, எல்லா மருந்தும் ஃப்ரீ, டெஸ்டிங் ஃப்ரீ. நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நீ ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணினா உனக்கு ஒரு 1000 ரூபாய் தரும். அந்த டாக்டர் ரெஃபர் பண்றாருல அவருக்கு ஒரு 1000 ரூபாய் தரும். ஏன் இவ்வளவு விஷயங்கள் கொண்டு வராங்க அப்படின்னா டிபினால நம்மளோட பொருளாதாரம் ரொம்ப டவுன் ஆகுது. ஒரு பேஷண்ட்டையும் டிபினால் அஃபெக்ட் ஆகும் போது கவர்மெண்ட் வந்து மாத்திரையை கொடுக்கும் போது அவனுக்கான தேவையான செலவு 10,000, 15,000, 20,000 மருந்துக்கு மட்டும் செலவாகுது. அதுலயும் வந்துட்டு இந்த MDR டிபின்னு சொல்லக்கூடிய மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபியா இருந்ததுன்னா அவனோட செலவு 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் ஆகுது ஒரு ஆளுக்கு. புரியுதா? அப்ப இத்தனை டிபி பேஷண்ட்டுக்கும் காசு யாருங்க கொடுக்குறா? மாத்திரைக்கு கவர்மெண்ட் கொடுக்குது. அப்ப கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பொருளாதாரம். அப்ப இந்த டிபியை நம்ம ஒழிச்சோம்னா இது முடியும். அப்போ நம்மளோட ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷனோட ரோல் நான் என்ன பாக்குறேன்னா இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். நம்மளுக்குள்ள வந்துட்டு நியூட்ரிஷனோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும்.
பண்ணணும், எப்படி வந்து நம்ம உடம்ப வந்துட்டு புரோட்டீன் மற்றும் எசென்ஷியல் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கணும்ட்டு. முன்னாடிலாம் டிபி வந்து லோவர் பாப்புலேஷன், லோவர் இந்த பிலோ பாவர்ட்டி லைன் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கான நோயா இருந்தது. ஆனா இப்ப ஹையர் கிளாஸ்க்கு வருது. எப்படின்னா ஹை கிளாஸ் வேற மாதிரி போயிடுறான். லோ கிளாஸ்க்கு இம்யூனிட்டி கம்மியா இருந்தா ஹை கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்கர், பீட்சா இதெல்லாம் சாப்பிட்டு நோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்னால நல்லா என்ன ஆயிடுறான், பிக் ஆயிடுறாரு. ஓகேவா, ஹெல்த் இருக்க மாட்டேங்குது. அப்போ சுகர், பிபி இந்த பிரச்சனைங்க. அப்ப ஹை சுகர் போகும்போது எதிர்ப்பு சக்தி குறையுமா குறையாதா? குறையுது. அப்ப திருப்பி டிபி உள்ள வருது. அதனால தயவு செஞ்சு வந்துட்டு அடுத்த ஜென்ரேஷன் வந்து இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து கடத்தணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் பாக்குறேன். ரைட், எல்லாரும் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்க, கரெக்டா வச்சிருக்கீங்களா இல்லையா? ரைட், இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். வாட் இஸ் AQI? வரான், வாயை திறந்துட்டான். ஏன்னா ஆன் தான் ஆரம்பிக்கும், அது தெரியுமே. அப்புறம் சொல்லு. வெரி குட்ரா. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஓகே, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு என்னன்னா நம்ம காத்துல வந்துட்டு எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அந்த ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் இருக்கு அப்படின்ட்டு. அதை எதை பேஸ் பண்ணி டிட்டர்மைன் ஆகுதுன்னா 4 விஷயத்தை பேஸ் பண்ணி. என்னென்னது? ஃபர்ஸ்ட் கார்பன் மோனோ ஆக்சைடு, ரெண்டாவது சல்ஃபர் டை ஆக்சைடு, மூணாவது இந்த பர்டிகுலேட் மேட்டர் 2.5, பர்டிகுலேட் மேட்டர் 10, ஓசோன். இந்த 5 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கு, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். அப்ப நம்ம காத்துல கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, PM2.5, PM10, அதுக்கப்புறம் வந்து ஓசோன், இதை பேஸ் பண்ணி. இப்போ நீங்க ஸ்மார்ட் போன்ல ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் AQI ஆஃப் சென்னை அப்படின்னு டைப் பண்ணீங்க, அடிச்சிட்டீங்களா? அது என்ன கலர்ல காமிக்குது? என்ன சொல்லுப்பா? கிரீன் கலர்ல காமிக்குது, கரெக்டா? இப்ப அப்படியே கிரீன் கலர்ல காமிக்குதுல, இப்ப அப்படியே AQI ஆஃப் டெல்லி நடி. டெல்லி இந்தியாவோட கேபிட்டல் இருக்குல்ல, டெல்லி, நியூ டெல்லி. அடிங்க. அடிச்சிட்டீங்களா? என்ன கலர் காமிக்குது? ரெட் கலர்ல காமிக்குது. அப்போ ரெட் கலர்ல காமிச்சா என்ன அர்த்தம்? ஏர் குவாலிட்டி சூப்பரா இருக்கா, கேவலமா இருக்கா? ரொம்ப புவரா இருக்கு. புரியுதா நான் சொல்றது? அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தை பிறந்து நம்ம ஊர்ல வந்து சென்னையில கூட பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் தீபாவளி இந்த மாதிரி டைம் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி போரா இருக்கும். நம்ம தமிழ்நாடு காப்பாத்துறது, சென்னையை காப்பாத்துறது எஸ்பெஷலி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பெசநகர் பீச்சும் மரீனா பீச்சும் தான். அந்த ஏர் கரண்ட்னால வந்து பொல்யூஷன்ஸ் அப்பப்போ போயிட்டு இருக்கு. ஆனா டெல்லி பாத்தீங்கன்னா என்னது, லாக்டு சிட்டி, பாப்புலேஷன் அதிகம், வாகனங்கள் அதிகம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி ரொம்ப போர் ஆகுது. இப்ப யோசிச்சு பாருங்க, 2 குழந்தைங்க வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து பிறக்குது. ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி, ஊட்டில இருந்து பிறந்து வளருது. இன்னொரு குழந்தை டெல்லியில பிறந்து வளருது. அப்போ எந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா நுரையீரல் தாக்குதல் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? டெல்லி. ஏன்? மோசமான காத்த சுவாசிக்குது, கரெக்டா இல்லையா? அப்போ லங்ஸுக்கு போறது சாப்பாடா காத்தா? காத்து. அப்ப காத்து தூய்மையா இருக்கும். புரிஞ்சிருச்சா நான் சொல்றது? அப்போ இங்க வந்து டெல்லியில பிறக்குதுன்னா அந்த குழந்தை பிறந்து வளர்ந்ததுல இருந்து அது ஒரு வாட்டியா சுவாசிக்கிற காத்துல என்ன இருக்கு? கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, PM2.5, PM10, ஓகே, எல்லாமே வந்து இருக்கு. ஓகேவா? ஆனா இதே அந்த ஊட்டி பொள்ளாச்சி சைட்ல வளர்ற குழந்தை வந்து தூய்மையான காத்தா சுவாசிக்குது, கிரீன் கலர் காத்தா சுவாசிக்குது. அப்ப வந்து லங்ஸ் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் என்ன ஆகுது? குறையுது. புரியுதா நான் சொல்றது? சோ இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து நம்ம எப்படி சரி செய்யணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். அப்போ எதுக்கு இந்த ஏர் குவாலிட்டி மெயின்டைன் பண்றதுக்கு எது ரொம்ப முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? என்னமா நினைக்கிறீங்க? கரெக்ட், சொல்லு, தைரியமா சொல்லு. பிளான்ஸ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய மரம் நடணும். அப்ப நிறைய மரங்களை வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பவர்னால முடியும். அப்போ நிறைய மரங்கள் முடிஞ்ச அளவுக்கு நடக்கிறதுக்கு வந்து நீங்களாம் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வந்து ஒரு தூணா வந்து பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளோட பிஹைண்ட் வுட்ஸ் மாதிரி பிராண்டிங்ஸ், இவங்க சோஷியல் மீடியாலாம் இருக்காங்க, அவங்கள வந்து இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபட்டு மரங்கள் நிறைய நடத்துக்கான விஷயத்த நம்ம செய்யணும். அதே மாதிரி நம்ம வாகனங்கள்லாம் வந்து இப்போ என்ன போட்டு ஓட்டுறோம்? பெட்ரோல், டீசல் போட்டு ஓட்டுறோமா? அதில் தானே போட்டு ஓட்டுறோம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி 3வது முக்கியமான மேட்டர், இப்போ வந்து எத்தனை பேர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்கவுங்க வண்டியில் வந்தீங்க? எல்லாரும் வந்து ஒரே வண்டியில் தான், எல்லாரும் அவங்கவுங்க வண்டியில் வந்தீங்களா? ஓகே. இப்போ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபேமிலியில் 3-4 பேர் இருப்பாங்க. பையன் ஒரு கார்ல போவான், அம்மா ஒரு கார்ல போவாங்க, அப்பா ஒரு கார்ல போவாங்க, இந்த மாதிரி. ஆனா எல்லாருமே காமனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், மெட்ரோ இப்படி யூஸ் பண்ணா அப்ப வாகனங்களோட எண்ணிக்கை என்ன ஆகும்? குறையும். அப்படி குறைஞ்சதுனா தான் நம்மளுக்கு இந்த ஏர் பொல்யூஷன், இந்த ஏர் கண்ட்ரோல் வந்து கிடைக்கும்ன்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனி டவுட் இன் திஸ்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? கண்டிப்பா இருக்காது. இப்போ ஏர் குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்றது வந்து வெறும் வந்து வாகனங்கள் மட்டும்தான் நீங்க நினைக்கிறீங்களா? வேற? இப்போ நான் ஒரு ஆக்டிங் பண்றேன், அட்லீஸ்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. ஸ்மோக்கிங் இந்த ஊர்ல பண்றாங்களா இல்லையா? பண்றாங்க. என்ன டவுட்? பாய்ஸ் மட்டும் தான் ஸ்மோக் பண்ணுவாங்க, கேர்ள்ஸ் பண்ணவே மாட்டாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அப்பா, தட் இஸ் கேர்ள்ஸ். புரியுதா சொல்றது? அப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்க? இல்ல சார், இல்ல, நம்பாதீங்க எங்களை, நாங்களும் இருக்காங்க சார் அப்படின்னு. உண்மை.
ஸோ ஃபீமேல் ஸ்மோக்கர்ஸ் ஆர் இன்க்ரீசிங். புரியுதா நான் சொல்றது? மேலுக்கு ஈக்குவலா ஃபீமேல்ஸும் ஸ்மோக் பண்றாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப ஸ்மோக்கிங் ஒரு டைம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வந்துட்டு புகைகள் என்ன ஆகுது, வெளியே வருது, நம்ம வந்து பண்றோம். அதுலயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா இன்டோர் ஸ்மோக்கிங் பண்றாங்க. இன்டோர் ஸ்மோக்கிங்னா என்ன? ரூமுக்குள்ள இந்த ஒரே ரூம்ல இந்த ஹாஸ்டல்ல தங்கிக்கிட்டு இருக்கிறது, பிஜில தங்கிக்கிட்டு இருக்கிறது, அங்க ரூமுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா சிகரெட்ஸ் அதிகமா பிடிக்கிறாங்க. அப்படி பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா 2-3 விஷயம் ஏற்படுது. இப்ப நான் ஒருத்தரை பார்த்தேன், அந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசும்போது ஸ்மோக் பண்றாரு, அவர் பிடிக்கிறாரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இந்த அம்மா கூடவே தான் உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு ப்ராப்ளமா இல்லையா? இப்போ இந்த ஸ்மோக்கிங் பேர் தான் என்னது? பாசிவ் ஸ்மோக்கிங். பாசிவ் ஸ்மோக்கிங் இஸ் ஈவன் மோர் டேஞ்சரஸ் தென் ஆக்டிவ் ஸ்மோக்கிங். புரியுதா நான் சொல்றது? இப்போ அவங்க ஊதுறதையும் நீங்க இருக்கிற, இந்த சிகரெட்ல இருந்து வர்றதையும் இருக்கிற, இன்னும் டேஞ்சர். புரியுதா நான் சொல்றது? அப்ப கூட ஜஸ்ட் நான் சைட் டிஷ் சாப்பிட்ற ஆள் தான் சார், நானும் அடிக்க மாட்டேன், நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நீ சொல்லாத. புரியுதா நான் சொல்றது? உனக்கு வந்து சேர்த்து தான் அவன் பிடிச்சி விட்டுட்டு இருக்கான். அதனால பாசிவ் ஸ்மோக்கிங் டேஞ்சரஸ். இன்னொரு முக்கியமான ஒரு கான்செப்ட் சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்மோக், செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக், தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்மோக், செகண்ட் ஹேண்ட். இதை நான் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ், பாலாஜி மெடிக்கல் காலேஜ் நினைக்கிறேன், அங்க இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசினேன். அப்போ அவங்க கிட்ட கேட்டேன். அப்போ ஒருத்தர் எழுந்து சொன்னான், சார் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் லைனாக நிற்போம், ஃபர்ஸ்ட் நான் பிடிப்பேன் சார், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் சார், நான் பிடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெண்டு அடுத்து அடிப்பான் கட் ஆஃப், அது செகண்ட் ஹேண்டு, அவன் முடிச்சுட்டு அப்புறம் கொடுப்பான், அது தேர்ட் ஹேண்டு. ஃபர்ஸ்ட் ஹேண்ட், செகண்ட் ஹேண்ட், தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக் சார் அப்படின்னா கரெக்டா தப்பா? தப்பு. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்மோக்ன்றது என்னன்னா, யார் பிடிக்கிறாருல அது ஃபர்ஸ்ட் ஹேண்ட். செகண்ட் ஹேண்ட்ன்றது பிடிக்காம சும்மா கூட உட்காந்துக்கிட்டு இருக்காருல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட். புரியுதா நான் சொல்றது? அப்ப பிடிக்காம கூட உட்காந்துக்கிட்டு இருக்கிறவர் வந்து யாரு? கிட்டத்தட்ட ஹி இஸ் கால்ட் அஸ் வாட்? பாசிவ் ஸ்மோக்கர். புரியுதா? அப்ப பாசிவ் ஸ்மோக்கர் தான் வந்து யாரு? செகண்ட் ஹேண்ட். தேர்ட் ஹேண்ட்ன்றது என்னன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்ட் ஹேண்ட்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ரூம்குள்ள பிடிக்கிறோம்னா, நம்ம பிடிக்கிற புகை வந்து அந்த ரூம்ல இருக்கிற பெட்ஷீட்ஸ், உன்னோட பனியன்ஸ், பில்லோ கவர்ஸ் எல்லாத்துலயும் போய் டெபாசிட் ஆயிடும். புரியுதா? அந்த ரூமுக்குள்ளதான் எல்லாரும் போய் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு நைட்டு நீங்க வந்து தூங்கும் போது சுவாசிக்கிற காத்துல என்ன கலக்குது? அந்த சிகரெட்ல இருக்கிற கார்சினோஜன்ஸ், நிக்கோட்டின், பிஎம் எல்லாம் கலக்குது. புரியுதா? அப்ப இந்த ஸ்மோக் பேர் தான் என்னது? தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக். அப்ப யாராவது ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங் வீட்டுக்குள்ள பாத்ரூம்குள்ள பண்றாங்கன்னா அது ஈவன் மோர் டேஞ்சரஸ். ஏன்னா தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக் அதிகப்படுத்துது. அப்ப நம்ம என்ன அட்வைஸ் பண்ணோம்? டே பிடிக்கிறதா இருந்தா எங்க போய் பிடிக்கணும்? கோ டு an open space, private space, don't smoke inside the room. புரியுதா நான் சொல்றது? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கான்செப்ட்ஸ் நம்ம கடத்தணும். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? எந்த படத்துல போய் உட்கார்ந்தாலும் ஃபர்ஸ்ட் டயலாக் என்னமா வருது? நீங்க சொல்லுங்க. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். வருதா இல்லையா? கரெக்டா இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் டயலாக் எடுத்துறோம்னா, புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும், ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஸ்மோக்கிங் வந்து பாத்தீங்கன்னா லங் கேன்சர்ஸ் காஸ் பண்ணுது. மோஸ்ட் காமன் கேன்சர் ஆல் அரவுண்ட் தி வேர்ல்ட் என்ன பாத்தீங்கன்னா லங் கேன்சர் தான். புரியுதா நான் சொல்றது? லங் கேன்சர் மோஸ்ட் காமன். அதுக்கு முக்கியமான காரணமா யார் இருக்கா? ஸ்மோக்கிங். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதனால இந்த கான்செப்டை கண்டிப்பா நம்ம ஸ்மோக்கிங்கை நிறுத்துறதுக்கு என்ன வழி, எப்படி ஜென்ரேஷன் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் போய் கடத்தணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா திருப்பி நம்மளோட மாணவர்களோடது. ஆனா ஒரே ஒரு விஷயம், அரசியல் பேச நினைக்க வேண்டாம், கிடைச்சாதானே பிடிப்பான். கரெக்டா இல்லையா? விற்கிறது யாரு? உங்களுக்கிட்டே விட்டுறேன். ரைட். இந்த ஸ்மோக்கிங், இந்த வேப்பிங், அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல இந்த எஸ்பெஷலி யூஏஇ சைட்ல இப்ப நம்ம ஊர்லயும் ஆரம்பிச்சிருக்கு. பெருசா அந்த அலிகோகியா ஜார் மாதிரி இருக்கும், பாத்திருக்கியா? எடுத்துட்டு உள்ள விடுவானுங்க. அது பேர் என்னது? ஹுக்கா. ரைட். ஹுக்கா சேஃப்னு நினைக்கிறியா? 1 ஹுக்கா இஸ் ஈக்குவல் டு 100 சிகரெட்ஸ். எவ்வளோ? ஒரு ஹுக்காவை நீ அடிச்சு முடிச்சுன்னா எத்தனை சிகரெட் அடிச்சதுக்கு சமம்? அவன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு நான் தம்மே அடிச்சுட்டு போயிடுவேனடா, ஒரு ஹுக்காவுக்கு ஆசைப்பட்டு 100 சிகரெட்டுக்கு சமம்னு சொல்றீங்க. இதெல்லாம் உண்மை. புரிஞ்சிருச்சா நான் சொல்றது? சிஓபிடின்னு ஒரு முக்கியமான நோய் வருது, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். இப்ப WHO என்ன சொல்லுது பாருங்க, 2030ல COPD will be the first leading cause of death. என்னது? ஃபர்ஸ்ட் லீடிங் காஸ். இப்போ முதல்ல வந்து ஒருத்தவங்க இறக்குறாங்க இந்த உலகத்துல, முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காஸ் ஹார்ட் அட்டாக், ரெண்டாவது வருது ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட், இந்த ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்கன்றாங்க ரெண்டாவது, மூணாவது இடத்துல COPD இருக்கு. 2030ல இது ஃபர்ஸ்ட் காசுக்கு வந்துரும்ன்றான். ஏன்னா இந்த கேசஸ் அவ்வளவு அதிகமாகுது. இதுக்கு காரணம் என்ன? கெட்ட புகைகள். கெட்ட புகைகள் யாரு? ஸ்மோக்கிங், வேப்பிங், இதை தாண்டி ஏர் பொல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் எல்லாம். புரிஞ்சிருச்சா? அப்ப இந்த கான்செப்டை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். எவ்வளவு சீக்கிரம் ஏரை பியூரிஃபை பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா வந்துட்டு இருக்கு. இப்ப லங்ஸை தாண்டி அப்படி பார்த்தோம்னா எத்தனை பேருக்கு வந்து நினைக்கிறீங்க வெயிட் அதிகமா இருந்ததுன்னா லங்ஸ் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? கையை தூக்குங்க. ஏதோ வரும் சார், ஆன்சர் இருக்கு, என்னன்னு தான் தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெயிட் கெயின் ஆக என்ன ஒரு முக்கியமான நோய்னா, இப்ப நீங்க கண்டுபிடிப்பா பார்ப்போம். ஸ்னோரிங்ன்றது நோய் கிடையாது. அந்த நோய் பேர் என்ன? OSA, அப்ஸ்ட்ரக்டிவ்
ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு ஒரு நோய் இருக்கு, கொரட்ட நோய். புரியுதா நான் சொல்றது? இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ வெயிட், இப்போ நான் இப்படி இருக்கேன், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10 கிலோ எனக்கு எக்ஸ்ட்ரா இங்கே வச்சுட்டாங்க, 10 kgs. அப்போ படுத்து தூங்கும் போது 10 கிலோ இங்கே அப்படியே பிடிச்சி நான் அழுத்துது. இப்போ நார்மலாக நான் மூச்சு இழுத்து விடுறேன், கரெக்டா? இப்போ 10 கிலோ இங்கே வச்சுட்டாங்க, ஆகுமா ஆகாதா? அப்போ அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது. அப்போ காத்து ஃப்ரீயா உள்ள போகுமா? போவாது. அப்ப லங்ஸுக்கு காத்து ஃப்ரீயா போகுமா? போவாது. அப்ப லங்ஸுக்கு காத்துல தான் என்ன இருக்கு? ஆக்சிஜன். அப்ப லங்ஸுக்கு போற ஆக்சிஜன் என்ன ஆகுது? கம்மி ஆகுது. அப்ப பிளட்ல கலக்கிற ஆக்சிஜன் என்ன ஆகுது? கம்மி ஆகுது. அப்ப மூளைக்கு போற ஆக்சிஜன் என்ன ஆகுது? கம்மி ஆகுது. நைட்டு ஃபுல்லா கம்மி ஆக்சிஜனோட மூளைக்கு போகாம தூங்கிக்கிட்டு இருக்கான். மறுநாள் காலைல எழுந்து அவன் ஃப்ரெஷ்ஷா இருப்பான்னு நினைக்கிறியா? என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? தூங்கிக்கிட்டு இருப்பான். அப்ப இந்த மாதிரி அட்டென்ஷனா கவனிக்க முடியாது. காலைல எழுந்தோன்னு தூங்கிக்கிட்டு இருப்பான் உட்காந்துக்கிட்டு. சார் சொல்லுங்க சொல்லுங்க, அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சா? யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு பேஷண்ட், இந்த மாதிரி ஒரு அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா பேஷண்ட், நம்ம இங்க இருந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு டெல்லிக்கோ இல்ல துபாய்க்கோ எமிரேட்ஸ் ஃபிளைட்ல பறக்குறோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் தான் பார்த்தா நம்ம பைலட்டா இருக்காரு. பேசஞ்சர்ஸ் நிலைமை என்ன? இவர் தான் லாரி டிரைவரா இருக்காரு. எதிர்க்க ஒரு ஃபேமிலி வந்து வண்டியில வந்துகிட்டு இருக்கு, 4 வீலர்ல அம்மா அப்பா குழந்தைங்களா பேசிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. லாரி டிரைவர் வராரு. எதிர்க்க இருக்க வண்டி நிலைமை என்ன? ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த நோய். நான் சொல்றது புரியுதா? யோசிக்க வைக்கிறீங்களா இல்லையா? அப்போ ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, UK US எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த நோய் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் அந்த டிரைவிங் லைசன்ஸை கொடுப்பாங்க. இந்தியாவில் செக் பண்றோமா? இதெல்லாம் நம்ம கேள்வி எழுப்ப வேண்டிய விஷயம். புரியுதா? அப்போ ஒபிசிட்டினால இவ்வளவு ஒரு கொடூர நோய் இருக்கு அப்படின்னா நீங்க அதை வந்து யோசிச்சு பார்க்கணும். கிளியரா நான் சொல்றது? ரைட். அதே மாதிரி இப்போ ஒபிசிட்டி ஏன் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துல நம்ம பேசுவோம். இப்போ ஒபிசிட்டினால வந்துட்டு ஏன் அப்படி ஆகுறாங்கன்ட்டு மக்கள் உங்களோட கருத்து என்ன? ஜங்க் ஃபுட்ஸ், வெரி குட். ஃபுட்ஸ்னு ஒரு கான்செப்ட். 2 செடென்டரி லைஃப் ஸ்டைல், எக்ஸலென்ட். செடென்டரி லைஃப் ஸ்டைல்னா தமிழ்ல எப்படி சொல்லலாம் மக்களுக்காக? சோம்பேறி. அப்பா அட்ரா. அடுத்து 3 லேக் ஆஃப் எக்ஸசைஸ், எக்ஸசைஸே பண்றது இல்ல சார். 3. அப்புறம் ஜெனடிக்ஸ்லாம் இருக்கலாம்ல சார். 4. அப்புறம் ஸ்ட்ரெஸ், வெரி குட். அப்புறம் வேற நீங்க சொல்றது எல்லாமே இந்த ஜெனரேஷனுக்கு பொருந்துதா இல்லையா? பொருந்துதுல? அப்போ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா, அப்படியே ஒரு 40-50 இயர்ஸ் ஃபிளாஷ்பேக் போங்க. நம்ம தாத்தாக்கு தாத்தா, நம்ம தாத்தாவே எடுத்துக்கோங்களேன். எதுக்கு தாத்தாக்கு தாத்தா? எத்தனை மணிக்கு காலைல எழுந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? பாத்தியா? 4, 5 எழுந்து என்ன வேலை செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபார்மிங், விவசாயம், கூலி வேலை, மூட்டை தூக்குறது, வயலுக்கு போறது, ஏர் விடுறது பண்ணாங்களா இல்லையா? அப்போ கடுமையான உழைப்பு இருந்தது. புரியுதா நான் சொல்றது? சாப்பாடுக்கு என்ன சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? பர்ஜரா, பிஸாவா, கூழு, கஞ்சி, கடா, கரெக்டா இல்லையா? நாட்டுக்கோழி சாப்பிட்டாங்களா இல்லையா? ஓகே, அப்ப ஹெல்த்தியான சாப்பாடு. நைட் எத்தனை மணிக்கு தூங்குனாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 7-8 மணிக்கெல்லாம் மேக்சிமம் தூங்கிடுறாங்க. இன்னும் என்ன, 10 மணிக்கெல்லாம் யார் வர டைமு? திருட வர டைமு. 12 மணிக்கு பேய் வர டைமு. புரியுதா நான் சொல்றது? அந்த கிராமமே நிசப்தமா இருக்கும். ஓகேவா? ஆனா இப்ப இங்க 12 மணிக்கு நம்ம நைட்டு அர்பன் ஸ்கொயர் தெரியுமா? கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியும். அப்ப 12 மணிக்கு 1 மணிக்கு போய் பார்த்தா அங்க பல குழந்தைகள் பார்த்திருக்கீங்களா இல்லையா? பேபிஸ், சின்ன சின்ன பசங்க 12 மணிக்கு சண்டை போடுறான். டாடி எனக்கு அந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடு டாடி. ஓகேவா? வேஃபிள் உள்ள விடுறான், பர்கர் உள்ள விடுறான். ஒரு குழந்தை பிஸால அந்த சீஸ் தொங்குது அப்படின்னு உள்ள இறக்குறான். அப்ப இப்படி இறக்கும் போது சின்ன வயசு குழந்தை, புரியுதா நான் சொல்றது? எத்தனை மணிக்கு நைட்டு? 12 மணிக்கு 1 மணிக்கு சாப்பிடுறான். கரெக்டா? அப்ப நம்மளோட லைஃப் ஸ்டைல் இப்ப அப்ப கம்பேர் பண்றதுக்கு எப்படி இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி காலையில கரெக்டா ஏஞ்சிக்கிறது இல்ல. கரெக்டா? நைட்டு வந்து பாத்தீங்கன்னா அன்டைம்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நைட்டு ஏன் அதிகமா சாப்பிட? காலையில என்ன சொல்லுவோம்? ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? ஈட் அஸ் அ கிங் இன் மார்னிங் சொல்லுவானா? காலையில ராஜா மாதிரி சாப்பிட்டு, பிரேக்ஃபாஸ்ட் ராஜா மாதிரி சாப்பிட்டு, நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடுன்னு சொல்லுவான். நைட்டு பெக்கர் மாதிரி சாப்பிட்டு. ஏன்னா நைட்டு பண்ணதுக்கு அப்புறம் நீ வந்து தூங்க தான் போற, எந்த விதமான ஆக்டிவிட்டியும் பண்ண போறது இல்ல. அதே மாதிரி மெடிக்கல் ஆங்கிள் HMG CoA ரிடக்டேஸ்னு ஒரு என்சைம் இருக்கு. அந்த என்சைமோட வேலை என்ன சாப்பிட்டாலும் அதை கொலஸ்ட்ராலா மாத்துறது தான் அந்த என்சைமோட வேலை. அது நைட் ஆக்டிவிட்டியில அதிகமா இருக்கும். புரியுதா நான் சொல்றது? அப்ப நைட் டைம்ல நீ வந்து சாப்பிடுற ஃபுட்டும் தப்பான ஃபுட்டு, அப்புறம் கொலஸ்ட்ரால் கன்வர்ஷன் அதிகமாகும் போது வெயிட் கெயின் ஆகுமா ஆகாதா? ஆகும்ல. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். புரியுதா நான் சொல்றது? அப்போ நம்ம எல்லாருமே என்னன்னா ஒரு சிக்கல்ல உள்ள மாட்டிக்கிட்டோம். என்ன ட்ராப் எப்படி ஆயிடுச்சு? கல்ச்சர் எப்படி ஆயிடுச்சு? நைட் டைம், நைட் ஃபுட், நைட் பார்ட்டி இப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. புரியுதா? ஃபுட் எல்லாமே வெஸ்டர்னைசேஷன் நோக்கி போகுது. பர்கர், பீஸா, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அப்படின்ற நோக்கி போகுது. அப்ப நம்ம பாரம்பரிய உணவு மறக்கப்படுது. புரியுதா? அப்ப யார் வந்து பாத்தீங்கன்னா நீ ரொம்ப அதுக்காக பாரம்பரியத்தை தேடி தேடி போவேனா? வீட்டுல அம்மா அப்பா செய்யறத சாப்பிட்டா போதும். நான் சொல்றது புரியுதா? வீட்டுல செய்யறத சாப்பிட்டாலே போதும், நீட்டா நம்மளுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம பாடி வந்து பாருங்க டைமிங்க நிறைய பேர் மாத்துறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், எத்தனை பேர் டெய்லி நைட்டு நான் கரெக்டா 10 மணிக்கு தூங்கிடுவேன்? கையை தூக்குங்க. உண்மையை சொல்லுங்க. ஒருத்தர் தான் இருக்காங்க.
கரெக்டா சார்? டெய்லி நைட் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நாளைக்கு 10 மணி ஆயிடும் சார், ஒரு நாளைக்கு 12 மணி ஆயிடும் சார், சில நேரத்தில் 1 மணி ஆயிடும் சார். கையை தூக்குங்க. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஒபிசிட்டி. புரியுதா நான் சொல்றது? இதுல நானும் விதிவிலக்கு அல்ல, எல்லாம் தெரியும். செயல்படுத்துறதுல கஷ்டம் வருதா இல்லையா? அப்போ நம்ம எப்படி ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம்னா, ஒரு நாளைக்கு 10 மணி, ஒரு நாளைக்கு 1 மணி, ஒரு நாளைக்கு 2 மணி, திடீர்னு நைட் 1 மணிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பிஸா போடுவேன், அடுத்த நாள் 8 மணிக்கே பிஸா போட்டுருவேன், அடுத்த நாள் 2 மணிக்கு பர்கர் போடுவேன். அப்படின்னும் போது உன்னோட பாடி பயாலஜிக்கல் கிளாக் கன்ஃபியூஸ் ஆகுமா ஆகாதா? டெய்லி 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 பறவை இருக்கு, கரெக்டா 6 மணிக்கு எழுந்துக்கணும், ஈவினிங் 5 மணிக்கெல்லாம் போய் படுத்துடணும்னு இருக்கு, அது ட்ரெயின் ஆகுது. சூரியன் இருக்காரு, கரெக்டா 6 மணிக்கு தாண்டி எப்பயாவது வந்திருக்காரா? திருப்பி ஈவினிங் போயிடுறாரா? சர்க்காடியன் ரிதம். இந்த ரிதமை ஒருத்தவங்க பாடியும் மேனுஃபேக்சர் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இப்போ மாற்றி 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 நீ கன்ஃபியூஸ் பண்ணினா, 5 மணி ஆயிடுச்சு, இப்போ நமக்கு டீ போடுவானே, இன்னைக்கு போடலையா, சரி அப்போ செக்ரெட் ஆனது வேஸ்ட் ஆயிடுச்சு. 10 மணி ஆச்சு, பர்கர் நேற்று போட்டேன், இப்போ போடுவானே, ஆனால் இன்னைக்கு போடல, அப்போ வந்து எத்தனை மணிக்கு போடுவான் தெரியலையே, செக்ரெட்டரியா திடீர்னு பார்த்தா 1 மணிக்கு பர்கரை போடுறேன். அப்போ மாற்றி மாற்றி டைமிங்கில் போடும் போது பாடியோட பயாலஜிக்கல் கிளாக், ஹார்மோனல் கிளாக் டோட்டல் என்ன ஆகுது? கன்ஃபியூஸ் ஆகுது. ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், அதுக்கப்புறம் வந்து பேட் ஹேபிட்ஸு, ஃபுட்டு டயட்டு, செடென்ட்ரி லைஃப், லேக் ஆஃப் எக்ஸசைஸ் எல்லாம் சேரும் போது கண்டிப்பாக ஒபிசிட்டின்ற ஒரு வில்லன் என்ன ஆகிறாரு? உள்ள வராரு. இது வெறும் ஒபிசிட்டின்னு மட்டும் நினைக்காதீங்க. குண்டா இருந்தா தான் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு நினைக்காதீங்க. ஒபிசிட்டி தான் தெரியுது, போய் குண்டாரா குறைச்சிடறானு. நிறைய பேர் ஒல்லியா இருந்துகிட்டே பிளட்ல கொலஸ்ட்ரால் ஏறும், அது இன்னும் டேஞ்சர். கரெக்டா இல்லையா? பார்த்துருக்கீங்களா? அவ யோசிக்க ஐயோ அப்படின்றார். உண்மை புரியுதா நான் சொல்றது? நிறைய பேர் ஆள் ஒல்லியா இருப்பாங்க, ஆனா திடீர்னு ஹார்ட் அட்டாக், மாரடைப்புனால இறந்துட்டார், ஜிம்மாலு மாரடைப்பால் இறக்கம் அப்படின்ற நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கரெக்டா நான் சொல்றது? ஏன்னா பிளட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஏறிடுது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடியில வந்துட்டு ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் வந்து வெளியே போடாது, ஆனால் பிளட்ல கொலஸ்ட்ரால் ஏறும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கடத்த வேண்டிய ஒரு முக்கியமான வந்துட்டு வேலை நம்மளுக்கு வந்து இருக்கு. லாஸ்ட்டாக ஒரு சின்ன பாயிண்ட் வந்து சொல்லி வந்து முடிக்கிறேன். நுரையீரல் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் நம்ம பாதுகாக்கணும் போது ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் காத்து தாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஏரை வந்து நம்ம எப்படி பியூரிஃபை பண்ண முடியும்ட்டு எல்லாருமே சேர்ந்து நம்ம அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கான்செப்டாக இருக்கட்டும், இல்லைனா எல்லாருக்கும் மாஸ்க் போடுங்கன்னு சொல்கிற கான்செப்ட் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு தெரியல, ட்ரீஸ் நடுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து செய்ய வேண்டிய வேலை வந்து இருக்குது. அதே மாதிரி தடுப்பூசிகள்ன்ற கான்செப்ட், ஏன்னா நிறைய பேர் இன்ஃபெக்ஷனால நிமோனியானால இறக்குறாங்கன்னும் போது தடுப்பூசிகளோட கான்செப்டை நம்ம ப்ரமோட் பண்ணணும், அது எதிரி மாதிரி சித்தரிக்க கூடாதுன்றது முக்கியமான கான்செப்டாக வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த ஸ்மோக்கிங், வேப்பிங், வீட்டுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஸ்மோக் ரிலேட்டட் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜி, வீசிங், ஆஸ்துமா, சிஓபிடி, கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் விடுதுன்னும் போது அதை நம்ம தடுக்கிறதுக்கு வந்துட்டு என்ன மாதிரி முயற்சிகள் எடுக்க போகிறோம் அப்படின்றது வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டிய தேவை வந்து இருக்கு. இப்போ நவீன விஞ்ஞானத்தில் நுரையீரலை மாற்றி வைக்கிற சிகிச்சை கூட வந்து லங் டிரான்ஸ்பிளான்ட் லெவலுக்கு வந்துருச்சு. ஆனால் முக்கியமான விஷயம், அது குப்பனோ சுப்பனோ பண்ண முடியுமான்றது தான் கேள்விக்குறி. நான் சொல்றது புரியுதா? விலைகள் அதிகமாக இருக்கு. அப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ள வருது. ஒரு டிசீஸ் வரதுக்கு முன்னாடியே நம்ம தவிர்த்துட்டோம்னா ஏன் நம்ம நுரையீரலை போய் மாற்றி வைக்கிற அளவுக்கு பேச வேண்டியது இருக்கு. புரியுதா நான் சொல்றது? ஸோ இது எல்லா கான்செப்டையும் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு தெரிஞ்சு பண்ணி, இவ்வளோ நேரம் நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டேன். உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் கிட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஹோப் ஐ டிட் நாட் போர் யூ. நிறைய இன்ஃபர்மேட்டிவ் விஷயத்த வேறு ஆங்கிளில் வேறு கோணத்தில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்ட்டு நம்பி வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த பிஹைண்ட் வுட்ஸ் மற்றும் ஆடியன்ஸ்க்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தருணத்தில் I would like to invite Mr. Sudarshan Giridhar, General Manager, Partnership from Behind Woods, to present a memento to our beloved guest. Behind Woods Health and Wellness Conclave 2025 title sponsor Sims Hello Doctor. Discover the true joy of good health. Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Powered by Chennai Samartha Aviation Nursing Hotel Management. ஈஸியா படிக்கலாம் சாலரியோட. Manju Groups Building Legacies Beyond Boundaries. Sri Lalitambikai Medical College and Hospitals Carrying Lives. Lakshmi Ceramics எக்கச்சக்க collections எல்லாமே ready stock. Venue partner Holiday Inn. Sims Hello Doctor and Grand Royal Tours presents Behind Woods Health and Wellness Conclave 2025. Powered by Chennai Samartha Aviation Nursing Hotel Management. Manju Groups, Sri Lalitambikai Medical College and Hospital, Lakshmi Ceramics, Venue partner Holiday Inn.